ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து 3 மந்த்ல மானிட்டைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நான் இந்த சில ட்ரிக்ஸை தான் யூஸ் பண்ணேன். அதை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய வீடியோஸை போட்டு நீங்க வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணா மட்டுமே உங்களுக்கு வியூஸ் போகும். டேக்கு டே தான் இன்க்ரீஸ் ஆகும். போட்ட உடனே லேக்ல வராது. இப்போ வாங்க, நான் ஒரு சில டிப்ஸை யூஸ் பண்ணேன், அது உங்களுக்கு நான் சொல்லி தரேன். டியூபடின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மொபைல்ல வந்து ஆக்சஸ் ஆகாது. ஏன்னா அது வந்து சிஸ்டம் கண்ட்ரோல் ஃபுல்லா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க டியூபடி பத்தி ஃபுல்லா போடுங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்கிட்ட சிஸ்டம் இல்லை. ஸோ சிஸ்டம் இருந்தா மட்டும்தான் டியூபடி வந்து ஒர்க் ஆகும். அதே போல பிண்ட் ஐக்யூன்னு ஒரு லிங்க் இருக்கு. கண்டிப்பா டியூபடி மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப சேஃப். ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டியூபடியும் பிண்ட் ஐக்யூவும் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே விதமா தான் செயல்படுகிறது. ஸோ நான் சிஸ்டம் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் வாங்கிட்டேன்னா மேற்படி உங்களுக்கு டியூபடி பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். கண்டிப்பா இப்போ இந்த விண்ட் ஐக்யூ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. சேம் டியூபடியும் விண்ட் ஐக்யூ ஒன்றுதான். மானிட்டேஷனுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல இருந்து நீங்க கீவேர்ட்ஸ், டைட்டில், தம்ப்நெயில் எல்லாமே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் சொல்ல போற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய குரோமை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் சொல்றத போடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா குரோமை நான் ஓபன் பண்ணிக்கிட்டேன். குரோம்ல விண்ட் ஐக்யூ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் இந்த விண்ட் ஐக்யூடைய சாப்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல தனித்தனியாவும் பார்க்கலாம், நம்ம ஒட்டுமொத்தமாவும் பார்க்கலாம். இப்போ தனித்தனியா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது மூலம் நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் டைட்டில் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் எடுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்ட் ஐக்யூன்னு இருக்கும், டச் பண்ணிக்கோங்க. பொறுமையா கேளுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். ஸோ நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல உங்களுடைய யூடியூப் மெயில் ஐடியங்க நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. இதுல லாகின் பண்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நான் என்னுடைய மெயில் ஐடி நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப சேஃப் தான். ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் இதுல லாகின் பண்ணிட்டு நிறைய ஐடியாஸை கேதர் பண்ணி அவங்களுடைய யூடியூப் சேனலை க்ரோ பண்றாங்க. ஸோ அந்த ஐடியாவை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எந்த பிரச்சனையும் வராது. இப்ப பாத்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண உடனே உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். சோ இதுல நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதே டெஸ்க்டாப் சைட்ல நம்ம மாத்திக்கலாம். அப்படி மாத்திக்கினா நமக்கு பெருசா தெரியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 டாட் நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா பெருசாயிடும். சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க. சோ இது மொபைல்ல யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் தான் காமிக்கும். அதுவே சிஸ்டம்ல யூஸ் பண்றவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். இப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கத்துக்கிட்டீங்கன்னா உங்க சேனல் ரொம்ப ஈஸியா நீங்க மானிட்டைஸ் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டுடேன்ற பேஜ்ல இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் விண்ட் ஐக்யூடைய டேஷ்போர்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் பணம் கட்டினாதான் யூஸ் பண்ண முடியும். சோ நான் ஃப்ரீயா இருக்கிறது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அங்கேயே காமிச்சிருப்பாங்க. நல்லா பாருங்க, இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இங்க பாருங்க காம்படிட்டர் அப்படின்னு இருக்கும். சோ உங்க சேனலுக்கு யார் காம்படிட்டரா இருக்காங்களோ அவங்களை நீங்க ஆட் பண்ணி அவங்களோட சேனல் growth நீங்க பார்க்கலாம். சோ அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் காம்படிட்டர்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணி உங்களுடைய காம்படிட்டரை நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய சேனல் நல்லா க்ரோ ஆயிருந்தா, இப்ப பாருங்க நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சோ நான் ஒரு காம்படிட்டரை ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி வருது. சோ இது எல்லா காம்படிட்டருக்கும் வராது. ஏன்னா அவங்களுடைய சேனல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா மட்டுமே இப்படி வரும். சோ நீங்க நல்லா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டுடே நீங்க கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ், இதை நீங்க டச் பண்ணுங்க. சோ நீங்க போட்ட எல்லா வீடியோவும் வந்துடும். ஒருவேளை நீங்க வீடியோக்கு டேக் கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க அதனுடைய பர்சன்டேஜை பார்த்து நீங்க செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டேக் கொடுக்கல, ஒருவேளை நீங்க கொடுத்திருந்தாலுமே அதை நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா டேக் இதுக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து சில டேக் வந்து இவங்களே சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்டு செய்யற வீடியோ எப்படின்னு நான் போட்டிருக்கேன், அதனால எனக்கு அது சம்பந்தப்பட்ட டேக் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸோ உங்களுடைய டேக் நீங்க இங்க எழுதி பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. மேக்ஸிமம் 40க்கு மேல இருந்தா நல்ல பாயிண்ட்ஸ் இப்ப நீங்க கண்டுபிடிக்கிற பேஜ்ல வந்துட்டோம். இந்த இடத்துல கொடுத்துட்டு 68 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கீவேர்ட்ஸ் வந்து அதாவது இந்த டேக் வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஸோ அதனால வந்து பர்சன்டேஜ் வைஸா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து உதாரணம் லட்டு அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்க இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணீங்கன்னா டேகா மாறிடும். ஸோ 31% தான் இருக்கு. ஸோ வந்து இது வேஸ்ட். ஸோ நீங்க இந்த மாதிரி உங்களுடைய டேகை உங்க வீடியோக்கு சம்பந்தப்பட்டதை நீங்க போட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்க வீடியோக்கு சம்பந்தப்பட்ட டேகை மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் ஒண்ணு கொடுத்து பாக்குறேன், ஸ்வீட் அப்படின்னு நான் கொடுத்து பாக்குறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜ் வந்து 46 வந்திருக்கு. சோ நீங்க டேக் கொடுக்க கொடுக்க பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். சோ ஹை பர்சன்டேஜ் எது இருக்கோ அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து எல்லா வீடியோக்குமே பொருந்தும், நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப பெஸ்டா இருக்கும். பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணி எடுத்து யூஸ் பண்றாங்க. சோ நான் வெளியே வந்துடுறேன், இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா வெளியே வந்துடுறேன். நல்லா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெனரேட் மேக் ஏ வீடியோ அபவுட்னு இருக்கும். சோ நீங்க எதை பத்தி வீடியோ ரெடி பண்ண போறீங்களோ அந்த லைன்ஸை இங்க எழுதுங்க, அதுவே சில ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து 1 டைம் தான் இதை நீங்க யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்க அடுத்தடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் கட்டி தான் யூஸ் பண்ணணும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க இந்த தம்ப்நெயிலை டச் பண்ணுங்க, இந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த வீடியோவை இந்த இடத்துல கொடுத்து பாருங்க. ரொம்ப பெஸ்டான தம்ப்நெயிலை நமக்கு செலக்ட் பண்ணி இன்ஸ்டன்டா ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இப்ப பாருங்க, இதை நான் டச் பண்ணிக்கிறேன், சூஸ் வீடியோன்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்கிரேட் வித் பூஸ்ட்னு கேக்குது. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சில விஷயத்தை தான் நம்ம ஃப்ரீயா பண்ண முடியும். அட்வான்ஸா நீங்க பண்ணணும்னா இதை பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது பணம் கட்டி தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் இதை தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஸோ நீங்க இதை யூஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த ஆப் உங்களுக்கு வேணும், இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா நீங்க பணம் கட்டி யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்டா சொல்றேன். ஆனா நீங்க இதை ஓபன் பண்ணும்போது 1 டைம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால எனக்கு இங்க பாருங்க யூ ஆர் ரீச்டு தி டெய்லி லிமிட் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரேட் ஆகும், தம்ப்நெயில் ஜெனரேட் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேல் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இருக்கு. சோ வந்து இங்க நிறைய டிஃபால்ட்டா கீவேர்ட்ஸ் இருக்கும். சோ உங்க சேனல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இங்க கீவேர்ட்ஸ் இருக்கும். சோ இருந்தாலுமே இங்க பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி ஒரு கீவேர்ட்ஸ் உடைய ஸ்கோர் எவ்வளவு நான் காட்டுறேன். இந்த சர்ச் பார்ல வியூஸ் இன்க்ரீஸ் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து லோல தான் இருக்கு, சர்ச் வால்யூம் இவ்வளவுதான் இருக்கு, காம்படிஷன் இவ்வளவு இருக்கு, ஆனா ஐல இருக்கு. சோ வந்து காம்படிஷன் ஐல இருந்தாலுமே ஸ்கோர் வந்து லோல தான் இருக்கு. சோ இப்ப பாருங்க, இந்த ஸ்கோர் வந்து ஐல இருந்தாதான் நமக்கு வந்து சர்ச் வால்யூம் நல்லா இருக்கும். சோ வந்து அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வியூஸ் இன்க்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கூட நீங்க ஒரு வேல்யூ சேருங்க. இப்ப நான் தமிழ் அப்படின்னு நான் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நான் ஏன் தமிழ்னு சேர்க்கிறேன்னா வியூஸ் இன்க்ரீஸ் தமிழ் அப்படின்னு தேடுவாங்க, அதனால நான் அதை சேர்த்திருக்கேன். உங்க சேனலுக்கு எப்படி தேடுவாங்களோ அது பேர் நீங்க சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இடத்துல ஸ்கோர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி லோன்னு இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா மீடியம்ல இருக்கு. காம்படிஷன் வந்து மீடியம்ல தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எழுதுறவங்க, அதாவது கீவேர்ட் செட் பண்றவங்க மீடியம்ல தான் இருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஓவரால் பாத்தீங்கன்னா மீடியம்ல இருக்கு. உங்களுக்கு ஐல வேணும்னா இந்த இடத்துல வெவ்வேறு கீவேர்ட்ஸ் கொடுத்து பாருங்க, வேற மாதிரி எல்லாம் நீங்க இங்க எழுதி பாருங்க. சோ
சோ இந்த இடத்துல எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ எல்லா இடத்துலயும் மீடியம் இருக்கு, இந்த கீவேர்ட்ஸ் ஓகே. ஒருவேளை எல்லா இடத்துலயும் ஐயின் வர மாதிரி நீங்க கீவேர்ட்ஸை செட் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய கீவேர்ட்ஸை போடுங்க. கீவேர்ட்ஸ் எப்படி எடுக்கணும், டைட்டில் எப்படி எடுக்கணும்னு ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுல இருக்கிற கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து கூட இந்த இடத்துல நீங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்னு இருக்கு, இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கும் நீங்க ஸ்கோர் செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இதை டச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த யூடியூப் டிப்ஸ் தமிழ்னு இருக்கு, அதை நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்கோர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ இதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காம்படிஷன் ஐல இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சர்ச் வால்யூம் கொஞ்சமா தான் இருக்கு. ஓவரால் ஸ்கோர் பாத்தீங்கன்னா மீடியம்ல இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேட்சிங் கீவேர்ட்ஸ், கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் லாஸ்டா ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து தான் நான் கீவேர்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு சர்ச் வால்யூம் அதிகமா தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோவை பினிஷிங் வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அவுட்லயரை நீங்க டச் பண்ணுங்க. சோ நீங்க அவுட்லைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல how to create யூடியூப் வீடியோ தமிழ்னு போட்டிருக்கேன். சோ நீங்க உங்களுக்கு என்ன கேட்டகரியோ நீங்க அதை போட்டுக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ கிரியேட் பண்றது எப்படின்னு போடுறாங்க. இருந்தாலுமே ஒரு சில வீடியோஸ் மட்டும் இங்க காமிக்கும். ஏன்னா அவங்க சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அது நல்லா வைரலா இருக்கும். சோ நீங்க அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிறோம், அந்த ட்ரெண்டை உங்களுடைய வீடியோல நீங்க காட்டலாம். அதுக்காக தான் இங்க எஸ்பெஷலி ஒரு சில வீடியோஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்க கேட்டகரிக்கு என்ன வருதோ அதை நீங்க பார்த்து அவங்க என்ன ஸ்டைல, அவங்க என்ன ஸ்லாங் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. பட் அதை பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டைல நீங்க வீடியோ கிரியேட் பண்ணுங்க. ஸோ நீங்க டேகு, கீவேர்ட்ஸ், தம்ப்நெயில், இது எல்லாமே நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னும் அதிகமா வியூஸ் போகும். இப்ப பாத்தீங்கன்னா அவுட்லயர்னா என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் ஐடியாஸ், இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெய்லி ஐடியாஸ், சேவ்டு ஐடியாஸ், டிஸ்மிஸ்டு ஐடியாஸ் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமைஸ்டு ஐடியாஸ்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணி இப்போ how to views increase அப்படின்னு நான் போட்டுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் அப்ளை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெரி ஐ மீடியம்னு இருக்கு. சோ நான் என்ன கொடுத்திருக்கேன், how to views increase கொடுத்திருக்கேன். அவங்க சில ஐடியாஸ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா how to get views on YouTube comedy and blog edition அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க வியூஸ் இன்க்ரீஸ் அந்த டாபிக்ல. சோ வெரி ஐல பிளாக் சேனல் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஐல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பண்ணி யூடியூபர்ஸ் அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய டாபிக் இங்க போட்டுட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. எந்த கண்டென்ட்ட உங்களுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரி இங்க தேடிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அதுல வெரி ஐயா இருக்கிறத செலக்ட் பண்ணி அது போல கூட நீங்க நிறைய வீடியோஸ் போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இன்டர் டச் பண்ணீங்கன்னா டிலீட் ஆயிடும், அது டிஸ்மிஸ்ல போயிடும். நெக்ஸ்ட் லைக் பண்ணீங்கன்னா அது சேவ்ல போயிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல டெய்லி ஐடியாஸ்ல இருக்கு. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப போட்டோம் பாத்தீங்களா, இதே மாதிரி நம்ம டெய்லி ஐடியாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க இதை ஒவ்வொன்னா டச் பண்ணி பாருங்க, நான் சொன்ன அத்தனையுமே வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஐடியாஸ கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோச். இந்த கோச்னா ஏஐ சாட். நம்ம ஏஐ கிட்ட நம்ம ஐடியாஸ கேட்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேசிக் சாட்டை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சஜஸ்டட் டாபிக்னு இருக்கு பாருங்க. இப்போ நான் வேற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஓனா how to views increase கொடுத்திருக்கேன். எப்படி நமக்கு ஏஐ மூலம் ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ நமக்கு ரிசல்ட் கொடுத்துடுச்சு. சோ இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. சோ நீங்க மொபைல்ல யூஸ் பண்றதுனால ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி நல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கொடுத்திருப்பாங்க. என்னன்னா
ஆப்டிமைஸ் யுவர் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ஸ். ஸோ வந்து உங்களுடைய டைட்டில் தம்ப்நெயில நல்லா வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி போட்டு படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்கேஜ் வித் யுவர் ஆடியன்ஸ், என்கேஜா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூஸ் கீவேர்ட்ஸ், ரிலவெண்டா நிறைய கீவேர்டை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொமோட் ஆன் சோஷியல் மீடியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களுடைய வீடியோவை ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்களே உங்களுடைய சேனல்ல நிறைய டைம் நிறைய இடத்துல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொலாபரேட் வித் அதர் கிரியேட்டர்ஸ். ஸோ நீங்க கொலாபரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்க, பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனலைஸ் யுவர் அனலிட்டிக்ஸ், அனலிட்டிக்ஸை செக் பண்ணுங்க, அதாவது YT ஸ்டுடியோவை நீங்க செக் பண்ணுங்க. ஸோ வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு இந்த மாதிரி அவங்க ஆன்சர் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சாட் AI. ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுடைய டவுட்டை இந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கண்டென்ட்டை போட்டுட்டு எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது, சப்ஸ்கிரைபர் எப்படி கெயின் பண்ணுவது, எல்லாமே இந்த இடத்துல நீங்க கேட்டுக்கலாம். அழகா வந்து AI வந்து நமக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ வந்து இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ், இதை நீங்க டச் பண்ணுங்க. ஸோ வந்து இந்த காம்படிட்டர்ஸை பத்தி நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா SEO, இதை நீங்க டச் பண்ணுங்க. இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பணம் கட்டி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து SEOன்றது ஒண்ணுமே கிடையாது, டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய ஒட்டுமொத்த சேனலையும் அனலைஸ் பண்ணி சொல்றதுதான் SEO. ஸோ நீங்க இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, அதாவது இந்த லிங்க் நீங்க அப்கிரேட் பண்ணணும், அதாவது பணம் கட்டி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோ நீங்க இது எப்படி பணம் கட்டி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த அப்கிரேட் டு பூஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் பேஜுக்கு போயிடும். இதுக்கப்புறம் நீங்க பணம் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் வரும். சோ நீங்க கூகுள் பே இல்ல போன்பே யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கீவேர்ட்ஸ் எடுக்க தெளிவா கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு AI கிட்ட நம்மளுடைய ஐடியாஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ் எப்படி நம்ம ஜெனரேட் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்லயர்ஸ் எப்படி நம்ம ஜெனரேட் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, சோ வந்து அவங்கள எப்படி நம்ம இதுல ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க, அது என்னன்னா டேக் எப்படி நம்ம கொடுக்கணும், டேகுக்கு நம்ம என்னென்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே நீங்க இதுல கத்துக்கிட்டீங்க. சோ நீங்க இந்த விஷயத்த நீங்க பொறுமையா யூஸ் பண்ணி உங்களுடைய சேனலுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும், பொறுமையா இருக்கணும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும். நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், என்ன சொன்னேன்னா நான் அதிகமா வந்து இந்த மாதிரிதான் சர்ச்சபிள் வேர்டை யூஸ் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு லைவா ஒரு ப்ரூஃப் காட்டுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா YT ஸ்டுடியோவை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் போயிடுறேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க கண்டென்ட் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல தள்ளுங்க, இந்த இடத்துல பாருங்க how viewers find your videosன்னு இருக்கு. இந்த பாருங்க அதிகமா 63% ப்ரௌசர் ஃபீச்சர்ல தான் பாக்குறாங்க, அப்படின்னா சர்ச் பண்ணும்போது பாக்குறாங்க. ஸோ வந்து சர்ச் பண்ணி அவங்க வீடியோ தேடும் போது என்னுடைய வீடியோ நிறைய பேருக்கு காட்டுது. இதுக்கு காரணம் நான் இப்ப சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போயிட்டு கீவேர்டு, டேகு, டைட்டில் எல்லாமே நான் கொடுத்து அதுக்கு எவ்வளவு ஸ்கோர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். ஸோ அதனாலதான் எனக்கு ப்ரௌசர் ஃபீச்சர் வந்து 63% காமிக்குது. ஸோ இந்த மாதிரி காமிச்சா சர்ச்சபிள்ல காமிக்கும். ஸோ யாரு சர்ச் பண்ணாலும் நம்மளுடைய வீடியோ காமிக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட் சஜஸ்டட்னு இருக்கு. ஸோ இதை பத்திலாம் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, கண்டிப்பா போயிட்டு பாருங்க. பஸ்கமல்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஐடியாஸ் ஏதாவது AI சேட் கிட்ட நீங்க டவுட் கேட்கும் போது இங்கிலீஷ்ல தான் வரும். நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் இல்லைங்களா, விண்ட் ஐக்கியோடைய சாட்ல நம்ம டவுட்ஸ் கேட்கலாம், கிளியர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்துச்சுன்னா ஈஸியா கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு ஈஸியா நீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டன் கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட். ஸோ வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் அலோ கொடுங்க. இந்த இடத்துல பாருங்க இங்கிலீஷ் இருக்கு. ஸோ வந்து இங்கிலீஷ்ல இருந்து நமக்கு தமிழ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்பானிஷ்னு இருக்கு. இதை நீங்க டச் பண்ணி தமிழை நீங்க சர்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல விண்ட் ஐக்யூல இருந்து நீங்க ஏதாவது இங்கிலீஷ்ல காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா தமிழ்ல மாறிடும். ஸோ நீங்க ஏஐ சேட் கிட்ட பேசும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த டவுட்டை நீங்க அங்க இங்கிலீஷ்ல கேட்டுட்டு கூட இந்த இடத்துல தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி கூட நீங்க படிச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு விண்ட் ஐக்யூ பத்தி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதனுடைய லைவ் ப்ரூஃப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பத்தி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் அதுல இங்கிலீஷ்ல வரும், அது எப்படி தமிழ்ல படிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ விண்ட் ஐக்யூ பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு தேவையானது நான் சொன்ன இடத்துல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அதனுடைய ஸ்கோர் எவ்வளவு வருது, பாயிண்ட் எவ்வளவு வருது எல்லாமே பார்த்துக்கிட்டு உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுங்க. டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ டைட்டில் எப்படி கொடுக்கறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கறது, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஃபுல் யூஸ், இது மூணுமே பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம பாருங்க. மேலும் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரை, என்னால் முடிஞ்ச வரை கண்டிப்பா வீடியோவா ரெடி பண்ணி போடுறேன்.